என்ன வியூகம் வகுத்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு என்ன? ஏன்னா 60க்கும் மேல புதுமுகங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல நிறைய தொகுதிகளில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பேசிக்கா திமுக கூட்டணிக்கான திமுக கட்சிக்கான அந்த வேட்பாளர்களுடைய டிசைன் யார எங்கெங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? என்ன திட்டம் வகுத்திருக்கிறார் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நீங்க கேட்டதை போல கிட்டத்தட்ட ஒரு 60 புதுமுகங்கள் இந்த முறை வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா பல தொகுதிகளில் கொஞ்சம் நுணுக்கமான செயல்பாடுகளுடைய அடிப்படையில வேட்பாளர்களை நியமித்திருக்காங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க பழனி சட்டமன்றம் கிட்டத்தட்ட பெரியசாமி அவர்களுடைய மகன் ஐபி செந்தில்குமார் இருந்தாங்க. இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசன் அங்க திண்டுக்கல்ல எதிர்கொள்றதுக்காக பழனி தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட கொடுத்துட்டு அங்க ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியும் அங்க திண்டுக்கல்ல எம்பியா இருக்காங்க. அது போக அங்க பழனியில அவங்க நகர்மன்ற தலைவராலும் கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. சோ அப்ப கட்சியினுடைய கட்டமைப்பும் சிபிஎம் இருக்கு. ஒரு பழனி எம்எல்ஏவாக இருந்த ஐபி செந்தில்குமார் அவர்களை திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கலுக்கு மாத்துறாங்க, மாவட்ட தலைநகரம். அப்ப திண்டுக்கல்ல அவரை எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க மாத்துறாங்க. அப்ப கிட்டத்தட்ட பல மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னொன்னு நுணுக்கமா பார்த்தோம்னா பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி மனோதங்கராஜ் அவருடைய தொகுதி, சிட்டிங் அமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில ரொம்ப தீவிரமா களமாடினவர் தான். பட் அந்த தொகுதியில அவருக்கு உள்ளூர்ல கடுமையான எதிர்ப்பு இருந்தது, அந்த தொகுதிக்குள்ள அதிருப்தி இருந்தது. கிட்டத்தட்ட நேர்காணல் போகிறப்பயே நீங்க சீட்டு யாருக்கு வேணா கொடுங்க, மினிஸ்டர் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய டீமே எந்திரிச்சிருந்து பேசினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. சோ அந்த தொகுதியில வேற யாருக்காவது கொடுத்திருந்தா ஒருவேளை அந்த எதிர்மனங்களை கூட வேலை செய்யுமோங்கிற சூழல்ல ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியினர் குமரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. கரெக்டா பத்மநாபுரம் தொகுதியை பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போகுது. சோ அப்ப ரொம்ப மைக்ரோ லெவல்ல ரொம்ப நுட்பமான சில விஷயங்களை இதுக்குள்ள பல செயல்பாடுகளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நேர்காணல்கள்லாம் துவங்குவதற்கு முன்பு மேயர்களுக்கெல்லாம் சீட் இல்லை அப்படிங்கக்கூடிய சொல்ல இருந்தாங்க முதல்ல நேர்காணல் நேரங்கள்ல. பட் இங்க 4 மேயர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாமே களத்துல அந்த மேயர்கள் அந்தந்த ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் நன்கு அறிமுகமானவர்களா இருப்பாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நாகர்கோவில் மேயர் மட்டும் கன்னியாகுமரிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றபடி பெரும்பான்மையான மேயர்கள் எல்லாம் அந்தந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளில் மாநகராட்சி பகுதிகளில் வரக்கூடிய தொகுதிகளில் நிறுத்தியிருக்காங்க. அவினாசி தொகுதியில பாத்தீங்கன்னா 28 வயதையான அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 28 வயது ஆகுது. அப்ப இளைய ரத்தமும் பாய்ச்சுறாங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது வயதானவர்களும் இருப்பாங்க, இளைய ரத்தமும் பாய்ச்சுவாங்க. 28 அமைச்சர்களும் திரும்பியும் வாய்ப்பு கிடைக்கப்படுது. 4 பேருக்கு தான் சீட் இல்ல, 28 அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது, ஒரு 28 வயது பெண்ணிற்கும் வாய்ப்பு வழங்கப்படுது. சோ அந்த இடம் ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடமா இருக்கும். பட் நான் இன்னும் கொஞ்சம் நுட்பமா இதுக்குள்ள போய் கொஞ்சம் ஆய்வு பண்ணதில்லை மேடம். கிட்டத்தட்ட இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவங்க பல கனவுகள் இருந்தாங்க. நம்ம இளைஞர் அணிக்கு தான் நிறைய பதவிகள் வரப்போகுது, நிறைய வாய்ப்புகள் வழங்க போகுது. ஆனா நம்ம ரொம்ப மைக்ரோ லெவல்ல பார்த்தோம்னா இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்கிற பலருக்கு சீட் இல்லை. அது உண்மையில ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா விருதுநகர்ல நடந்த இளைஞர் அணி மாநில கூட்டத்துல கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுதே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். அந்த விஷயம் என்ன சொன்னார்னா, என்னோடு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற இத்தனை பேர் இளைஞர் அணி இருந்து வந்தவங்க, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இளைஞர் அணி பொறுப்புல இருந்தவங்க அப்படின்னு ஒரு பட்டியலே பிடித்தார். பட் நான் இங்க இளைஞர் அணியில எத்தனை பேருக்கு பொறுப்பு வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட நம்மளே பார்க்க முடியுது. அந்த வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல அவருடைய கட்சி பதவிகளோட தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 தொகுதிகளில் தான் இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. ஒன்று வேப்படப்பள்ளியில சீனிவாசன், ஒட்டப்பிடாரத்துல ராமஜெயம்னு ஒருத்தர், இன்னும் 1-2 தலைகள் தான் தெரியுது. பட் இளைஞர் அணிக்கு ஒரு பெரிய பகுதி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மாவட்டங்கள்ல பல ஊர்கள்ல வேலை செய்தவங்க இளைஞர் அணிக்கு கணிசமான எண்ணிக்கை 70 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல. ஆமா, அது அந்த இடம் ஓகே. 70 புதுமுகங்கள் என்பது ரொம்ப ஆரோக்கியமானது. நான் தான் சொன்னேன், இளைய ரத்தமும் பாய்ச்சிருக்காங்க. ஒரு 28 வயதையான ஒரு இளம் பெண் மருத்துவர், அரசு மருத்துவராக இருக்காங்க. அவினாசி தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு தனபால் அவர்கள் 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி, தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்முருகன் அவர்கள் களம் காணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில போய் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு ஒரு 28 வயது இளம் பெண் களம் இறக்கப்படுறாங்க. பட் நான் கேட்கறது, கட்சி கட்டமைப்புல இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேருக்கு சீட்டு. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்புல இருக்கிறவங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிறவங்களே இன்பா ரகு, ஜோயல், ஜி.பி. ராஜா, பிரகாஷ், அதுல பிரகாஷ் பண்டி ஈரோடு எம்பியாக இருக்கிற இளையராஜா, அப்துல் மாலிக், பிரபு, சீனிவாசன். இதுல சீனிவாசனுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நான் சொல்றது இவங்க எல்லாம் மாநில துணை செயலாளர்கள். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கும். இந்த வீச்சு கடைக்கோடி வரைக்கும் தெரியுது.
இளைஞரணிக்கு பெரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொன்னது இளைஞரணிக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு கிடைமட்ட மாதிரி இருந்தது. பட் அவங்க எல்லாருமே இளைஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்டதை போல பல இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைஞரணி அப்படிங்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தருது. இன்னொன்று, இவர்கள் முழுக்க முழுக்க சர்வே செய்ததனுடைய அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்கிறதும் தெளிவாகுது. கிரவுண்ட்ல சர்வே ரிப்போர்ட் தான் இங்க பேசியிருக்கு. தனிப்பட்ட ஆளுமையுடைய செல்வாக்கு, இவங்களுக்கு நன்கு பழக்கமானவர், அவங்களுக்கு நல்ல பழக்கமானவர், நான் அந்த இடத்த சொல்றேன். நான் இளைஞரணிக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குங்கிறதையும் சுட்டி காட்டுறேன். பட் அந்த தனிப்பட்ட ஒரு அணி இந்த அணினால கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கல. அவங்க வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, நான் ஏன் அந்த உதாரணம் சொல்றேன்னா, நாகர்கோவில் எல்லாம் ஒரு உதாரணத்திற்கு முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் 10 ஆண்டுகள் இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர். பட் கிரவுண்ட்ல கடந்த முறை தோல்வி அடைந்திருந்தார். அவரை விட வலுவான வேட்பாளர் ஆஸ்டின், அவர் இந்த முறை இறக்கப்பட்டிருக்கிறார். தலைமை கழகத்துல பொறுப்புல இருந்தவர். இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் மைக்ரோ லெவல்ல சில வேலைகள் செஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில அந்த வேலைகள் வந்து நுட்பமான வேலைகள். ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு ஏதாவது பார்க்கறீங்களா இந்த வேட்பாளர் பட்டியல்ல? ஏன்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி இறக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த முறை அப்படின்லாம் பேசப்பட்டது. காட்பாடியில மறுபடியும் துரைமுருகன் களம் காண்கிறார். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன? இல்ல, பெரிய அளவிலான ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது இந்த முறை கொஞ்சம் அந்த கிட்டத்தட்ட 60 புதுமுகங்கள், 60 வேட்பாளர்கள் புதியவர்கள் என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதிமுகவில் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். விஜய் ஜெயலலிதா அவர்கள் யாரையாவது திடீர்னு வேட்பாளராக அறிவிப்பார்கள். கடைமட்ட வரை அந்த வேட்பாளர் வந்து அறிமுகம் இல்லாத வேட்பாளராக இருப்பார், புதுமுகமாக இருப்பார். நான் அறிமுகம் இல்லாத என்பதே புதுமுகங்கள். அந்த புதுமுக வேட்பாளராக இருப்பார். கிட்டத்தட்ட 60 வேட்பாளர்கள் புதியதில்லை. நீங்க 121 தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக மோதுறாங்க. 121 என்று நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியாக இருக்கும். அந்த 120ல நேர்பாதி 60 புதுமுகங்கள்ல. அப்ப அது வந்து களத்துல என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நியமம் உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று, செந்தில் பாலாஜி கேட்டீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல கடந்த 2021 மொத்தம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 4க்கு 4 ஜெயிச்சு கொடுத்தார். இந்த முறை அவர் மேற்கு மண்டல பொறுப்பாளர். அவர் நேரடியாக அப்படியே கோவைக்கு போகிறார். கோயம்புத்தூர்ல கடந்த 2021 10க்கு 10 தொகுதியும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியில பிஜேபி, 9 தொகுதி அதிமுக. அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த புதிய மாற்றங்கள் பண்ணணும், கோயம்புத்தூர்ல போய் அப்படியே ஒரு பல்கா ஒரு வெற்றியை வாங்கி தரணும் அப்படிங்கக்கூடிய வேகமும் அதற்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது.